இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காகவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு காத்திருப்பது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். அப்ப எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 119 சங்கீதம் 81 வசனம். 119 சங்கீதம் 81 வசனம். உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா காத்திருக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இப்ப நிறைய அந்த தாவீதுடைய சங்கீதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால், அவருடைய வசனத்தின் மேல் வைத்த வாஞ்சையினால் அவருடைய வசனத்தை குறித்து அவர் சொல்றாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சி. எல்லாருக்கும் வரும் துக்கம், நெருக்கம், பாடு, எல்லாமே எல்லாருக்கும் வரும். ஆனா அவருடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது அது நம்முடைய மனமகிழ்ச்சி. அப்ப அதுதான் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று தாவீது சொல்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் துக்கத்திலோ அல்லது ஒரு பாடுகளில நெருக்கத்தில இருக்கும்போது யாராவது நமக்கு ஒரு ஆறுதலான அல்லது தைரியமான அல்லது ஒரு நேர்மறையான ஒரு வார்த்தைகளை சொல்லுவார்களா என்று நம் மனுஷர்கள் தேடுவதுண்டு. ஆண்டவர் இந்த தாவீது சொல்றாரு, இந்த வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. அப்பொழுது அது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியையும் ஒரு திடத்தையும் ஒரு தைரியத்தையும் தருகிறது. இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி போயிருக்கும், முத வசனத்தின்படி என்னை உயிர்ப்பேன். அப்போ அந்த வசனம் என்ன செய்கிறதுனா நம்ம உயிர்ப்பிக்கிறது. அதே போல உன்னுடைய வேதம் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு வெளிச்சமமா இருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப அவருடைய வசனம் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி, அவருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதல், அவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம். ஏன்னா அந்த வார்த்தையினாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆதியிலே அவர் பூமி முழுவதையும் எல்லாவற்றையும் படைத்தார். அவருடைய வார்த்தையினால்தான், அவருடைய வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் என்று இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வரக்கூடிய நாட்களிலும் அவருடைய வார்த்தை அந்த மரித்தோரை உயிர் பெற செய்தது, வியாதியஸ்தரை குணமடைய செய்தது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த வேதம் தான் மனமகிழ்ச்சி. அந்த வேதத்துக்காக, அவருடைய வசனத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனம் வாசிக்கிறோம், பிரசங்கங்கள் கேட்கிறோம், ஊழியக்காரர்கள் மூலமாக வசனத்தை நம்ம கேட்கிறோம். அப்போ தாவீது சொன்னது போல அந்த வசனத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் நம்ம வசனத்தை கேட்கும் போது, ஆண்டவரே நீர் என் கூட பேசும், என்னோடு பேசும் என்று சொல்லும் பொழுதுதான் அந்த வசனம் நம்ம வெளிப்படும். இப்ப நம்ம சாமுவேலை பார்க்கிறோம். சாமுவேல் ஏலியினுடைய நாட்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கர்த்தருடைய வசனம் பிரத்யட்சமா இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ ஆதி காலத்திலுடைய நாட்கள்ல பார்க்கும் பொழுது, மோசேயின் நாட்களில் எல்லாம் அவர் முகமுகமாய் பேசினார். அவருடைய பரிசுத்தவான்களோட, தம்முடைய அடியார்களோட அவர் முகமுகமாய் பேசினார். ஆபிரகாமோடு பேசினார், மோசேயோடு பேசினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த கடைசி அந்த தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதி சாமுவேல் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள்ல கடைசியாக இருந்த ஒரு நியாயாதிபதி தான் சாமுவேல். அந்த அவருடைய சாமுவேலுக்கு ஆசாரியர் இருந்தவர் ஏலி. இப்ப ஏலியுடைய நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரத்யட்சமாக இல்லை. அதனால சாமுவேல் என்னதான் கர்த்தருடைய வார்த்தையோ வசனத்தையோ அவர் அறியாது இருந்தார். ஆலயத்துல நான் எப்பொழுதும் தங்கி இருந்தார். அப்ப ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிடும் போது சாமுவேலுக்கே தெரியல இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் என்னோடு பேச விரும்புகிறார் என்று அவருக்கு தெரியல. அப்ப ஏலி 3வது முறை கூப்பிடும்போது சொல்றாரு, சாமுவேலே உன்னை கூப்பிட்டது ஆண்டவர் என்பதை அறிந்து சொல்றாரு, பேசும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல்லு அப்படின்னு. அப்ப ஏன் அந்த நாட்கள்ல அவரு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை உட்கார்ந்து காத்திருந்து கேட்பதற்கு அந்த நாட்கள்ல ஆட்கள் இல்லை.
அதனால தான் இப்போ மோசே பார்த்தீங்கன்னா 40 நாள் அவரோட போய் தெய்வ பர்வதத்தில் காத்திருந்ததுனால தான் கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசினார். அப்போ காத்திருத்தல் அவசியம். அவருடைய வார்த்தை வசனத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா யாரு காத்திருக்காங்களோ அவங்க கூட தான் என்ன செய்வார், ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். அப்போ வார்த்தை இப்போ ராஜாக்களுடைய நாட்களில், அதாவது யோசபாத் ராஜா யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இஸ்ரவேல் ராஜாவோடு சேர்ந்து அவர்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தை பிடிக்க அவங்க போவாங்க. அப்போ போகும்போது அவங்களுடைய தண்ணீர் இல்லாதபடிக்கு, அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாதபடிக்கு காணப்படும் பொழுது இந்த யோசபாத் ராஜா சொல்றாரு, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் என்ன செய்தான், தேடுனான். நமக்கு இந்த நேரத்துல என்ன செய்யணுங்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வேணும் அப்படின்னு தேடும்போது ஒரு தீர்க்கதரிசி, இங்க எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தனால அந்த அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று அந்த எலிசா தீர்க்கதரிசியை தேடினான். பிரியமானவர்களே, நாம இக்கட்டான சூழ்நிலைகள்ல நாம் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாஞ்சித்து தேடணும். தேடும் பொழுது அவர் செம்மையாக நம்மை அவருடைய சித்தத்தின்படியே நம்மை வழி நடத்துவார். தாவீது காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல, அந்த யோசபாத் ராஜா காத்திருந்து அவருடைய வசனத்திற்கு வாஞ்சித்து பெற்றுக்கொண்டது போல, ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்திற்காக உட்படும் போது நம்முடைய செவிகளை மாத்திரம் திறந்திராதபடி நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆத்மாவையும், நம்முடைய ஆத்மாவிலே நான் காத்திருக்கிறேன், அவருடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் வேதத்தை வாசிக்க உட்காரும் பொழுதும் அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்க உட்காரும் பொழுதும், ஆண்டவரே என் இருதயத்தை திறந்துள்ளோம், நீர் பேசுவதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாய், அந்த சாமுவேல் இருந்தபடி அப்புறம்தான் அவருடைய வார்த்தை அவனுக்கு வெளியாக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். சீலோவிலே தம்முடைய வார்த்தையினால் சாமுவேல் தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் தாகமாய் அறியாம இருந்த பொழுது கர்த்தர் தான் பேசுகிறார், நம்மோடு தான் பேசுகிறார் என்பதை அவன் அறியாத இருந்தான். அதுக்கு பிறகு கர்த்தர் பேசும் பொழுது சாமுவேல் என்ன செய்தார், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று அவர் வெளிப்படுத்தினதை அவர் காண முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும், செவிகளும் திறந்திருக்க வேண்டும், நம்முடைய இருதயமும் திறந்திருக்கும் பொழுதுதான் அவர் பேசும் பொழுது நம்ம கேட்க முடியும், அவருடைய வசனங்களை கேட்க முடியும். தாவீதை போல நாமும் காத்திருந்து அவருடைய வசனத்திற்கு காத்திருக்கும் பொழுது அதுவே நம்முடைய மன மகிழ்ச்சியாகவும் நம்முடைய வெளிச்சமாகவும் நம்மை உயிர்ப்பிக்கிறதாகவும் நாம் காணப்படும். அந்த கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர் என்று உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக நன்றி. உம்முடைய வசனத்தை கேட்கவும், கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசுவார் என்று கேட்கவும், இந்த நேரத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் அளவில்லாமல் கிடைக்கும்படியாய் கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலக பிரகாரமான காத்திருத்தல் அல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் என்று உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்க அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரை நாங்கள் செவி திணர் உள்ளவர்களாய், ஆண்டவரை விழிப்புள்ளவர்களாய், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல எங்கள் இருதயத்தை திறந்து அதிலே உம்முடைய வார்த்தைகளை இருத்தி அதன்படி செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். போதித்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே,